Good morning to everyone. Today's maths class chapter 2 complex number. In previous class learned to definition of complex number and modulus of complex number, conjugate of complex number. Use properties with the sum. Now this class going for geometry and locus of a complex number. First you learn by circle. Already we learned in 11th standard circle. The moving point and fixed point distance is always constant is called the definition of circle. That is the locus of point, that is moving point. Moving point is called Z and fixed point is called Z0. The distance is always constant, that is denoted by R. Modulus of Z minus Z0. Z means moving point, that is locus point. Z0 is called fixed point and R is constant ratio, that is constant term denoted by radius. Here modulus of Z minus Z0 equal to R represent the complex form of the equation of circle. The complex form of the equation of the circle is modulus of Z minus Z0 equal to R. Less than R represented the point interior on the circle and greater than R represented the point exterior on the circle. Now we find the locus of Z. One equation we find locus of Z, that is x square plus y square equal to a square. That equation is called Cartesian form of the locus of Z. That equation is called Cartesian form of the locus of Z. Now going for exercise sum. Exercise 2.6. First question. If Z equal x plus iy is a complex number such that modulus of Z minus 4i by Z plus 4i equal to 1, so that the locus of Z is always real axis. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு. இந்த கண்டிஷனை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் Z, தட் இஸ் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரியல் ஆக்சிஸை மட்டும் தான் டினோட் பண்ணணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் Z ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்ட்டு. பட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுங்களா, அப்போ மாடுலஸ் ஆஃப் Z minus 4i by Z plus 4i equal to 1. இப்போ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 by Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 by மாடுலஸ் ஆஃப் Z2. அதை யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த டிவைட் டைம் மூவ் பண்ணால் என்ன கிடைக்குன்னா மல்டிப்புளில் மாறும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா ஃபார்ம் என்னதுங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு மாடுலஸ்குள்ளே Z வருது. Z நம்ம என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 4i. த சேம் Z ரீப்ளேஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அரேஞ்ச் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட்டுங்கிறது ஐ இல்லாத டைம் மட்டும் ரைட் பண்ண அதுக்கு ரியல் பார்ட்டு, ஐ இருக்கக்கூடிய டைம் ரைட் பண்ணிங்கன்னா இமேஜினரி பார்ட்டு. ஸோ ஹியர் எக்ஸ், இதில் ஐயை காமன் எடுத்துட்டிங்கன்னா ஒய் மைனஸ் 4. அதேமாதிரி இந்த டைமில் ஐயை காமன் எடுத்திங்கன்னா ஒய் ப்ளஸ் 4. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்களா. ஸோ அப்போ ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ரியல் பார்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ஒய்க்கு அதில் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். த சேம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். போத் சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ ரூட் கேன்சல் பண்ணிட்டு எழுதிடுங்க. இப்போ a minus b the whole square formula a square plus b square minus 2ab. the same a plus b the whole square formula a square plus b square plus 2ab. ஸோ ரைட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாமே ஒன் சைடாக மூவ் பண்ணிடுங்க. ஈக்குவேஷனுக்கு ஒன் சைடாக மூவ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 16லாம் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 8y மைனஸ் 8y கிடைக்கும். மைனஸ் 16y ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 16 டிவைட் பண்ணிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியும் Z ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்ட்டு. அதில் ஒய் ஈக்குவல் 0 போட்டிங்கன்னா ஒன்லி எது மட்டும் தான் கிடைக்குங்க, Z ஈக்குவல் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா த லோக்கஸ் ஆஃப் Z ரியல் ஆக்சிஸை டினோட் பண்ணுது. த லோக்கஸ் ஆஃப் Z இஸ் ரியல் ஆக்சிஸை உங்களுக்கு டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். If Z equal one of the complex number given and the image of 2Z plus 1 by IZ plus 1 equal to 0, so that the locus of Z is, அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் ப்ரூவ் பண்ணோம். நம்மளுக்கு தெரியுங்க Z ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு தெரியுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரை செப்பரேட் ஆகுது. ப்ராக்கெட் டைமை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். ப்ராக்கெட் டைமில் 2Z ப்ளஸ் 1 Z எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போட்டுங்க. ஸோ ஐஒய் போட்டுங்க. அப்புறம் ரியல் டைம் தனியாக 2வை இன்னரில் மல்டிபிள் பண்ணிவிட்டு ரியல் டைம் தனியாக இமேஜ் டைம் தனியாக அரேஞ்ச் பண்ணணும். அப்போ 2x ப்ளஸ் 1ங்கிறது ரியல் டைம், 2iy இமேஜ் டைம். ஸோ அதேமாதிரி டினாமினேட்டர் ஃபைன் பண்ணியிருக்கு. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு Z எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் 1 ஐ இன்னரில் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஐ ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் செப்பரேட்டாகவும் இமேஜ் பார்ட் செப்பரேட்டாகவும் போட்டால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் போடாமல் டைரெக்டாக இது போட்டாலே போதும். தட் இஸ் ப்ராக்கெட் டைம் மட்டும் எடுத்துங்க. இமேஜ் ஆஃப் இந்த ப்ராக்கெட் டைம் மட்டும் கொஸ்டின்லேருந்து ரைட் பண்ணிவிட்டு நியூமரேட்டர் Z எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யும் டினாமினேட்டர் Z எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரியலாகவும் இமேஜாகவும் போட்டால் உங்களுக்கு டைரெக்டாக கிடைச்சிடும்.
பண்ணணும். இங்கே செப்பரேட்டாக போட்டு காமிச்சிருக்கு, உங்களுக்கு ஒரே ஸ்டெப்லேயும் போடலாம். நியூமரேட்டர் தனியாக ஆன்சர், டினாமினேட்டரோட ஆன்சர் இங்கே இருக்குங்களா 1 - iy + xyன்னு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 1 ரியல் பார்ட் ப்ளஸ் 1 இமேஜினரி பார்ட் இருக்கா, சேம் டினாமினேட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமாக மாற்றணும். அப்போ காஞ்சிகேட் எடுக்கணும். காஞ்சிகேட் எடுக்கணும் என்ன மீனிங்க, இன்ட்டு ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணுங்கள், -iயால் மல்டிபிள் பண்ணிட்டு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா காஞ்சிகேட் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கூடையும் ஃபஸ்ட் எடுத்து 2y மல்டிபிள் பண்ணணும், செகண்ட் எடுத்து 2y மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு 4 டைம் கிடைக்கும். நம்மளுக்கு ரியல் டைம் இமேஜ் டைம் ரெண்டுமே கிடைக்கும். நம்மளுக்கு இமேஜ் மட்டும் இருந்தால் போதும், ரியல் தேவையே இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே டைரெக்டாக எழுதியிருக்கு. அது எப்படி எழுதிக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு கோடையும் செகண்ட் டைம் செகண்டு கோடையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரியல் பார்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு கோடையும் செகண்டு கோடையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரியல் பார்ட் கிடைக்கும். அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் தேவையே இல்லை. ஏன்னா i/i² -1 ப்ளஸ் மாறிடும். ஸோ அதே மாதிரி செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு கோடையும் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டு கோடையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2x + 1 × -xi 2x + 1 × -xi. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2yi × 1 - y கிடைக்கும். 2yi × 1 - இங்கே i வராதுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜினாவே i சொல்லக்கூடாது. ஞாபகம் இருக்குங்களா? z = x + iy ரியல் ஆஃப் z என்ன கிடைக்குங்க, x, இமேஜ் ஆஃப் z y. அப்போ i சொல்லக்கூடாது. நீங்கள் எழுதியில் இந்த இடத்துல i எழுதாமல் போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2x + 1 × -x 2x + 1 × -x. அதே மாதிரி 2y × 1 - y 2y × 1 - y. தட் இஸ் இமேஜ் பார்ட் மட்டும் டைரெக்டாக ரைட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட் எடுத்து 2y மல்டிபிள் பண்ணிடுங்க, செகண்ட் எடுத்து 2y மல்டிபிள் பண்ணிவிட்டு i இருக்கிற டைம் செப்பரேட்டாகவும் i இல்லாத டைம் செப்பரேட்டாகவும் பாருங்கள். i இல்லாத டைமுக்கு ரியல் பார்ட்டுன்னு பேர், i இருக்கிற டைமுக்கு இமேஜினரி பார்ட் பேர். அப்போ இமேஜினரி பார்ட்னா அந்த i இருக்கிற டைமில் ஐனுடைய கோஎபிசியன்ட் மட்டும் எதுனா போதும். அப்போ i வராது. ஸோ i ஒமிட் பண்ணிவிட்டு எழுதிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போட்டிருக்கு. இந்த இடத்துல கரெக்டாக போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் a + ib × a - ibனா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a² + b²ங்களா. அப்போ 1 - y² + x². ஸோ கொஸ்டினில் இமேஜ் ஆஃப் z இஸ் 0 கிவனாக இருக்குது. அப்போ இந்த டேம் = 0 எழுதிக்கலாம். அந்த டேம் = 0, i வராது பார்த்துங்க. இங்கே i இல்லாமல் எழுதியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்து 2y மல்டிபிள் பண்ணிவிடுங்க, செகண்ட் எடுத்து இன்னரில் மல்டிபிள் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் 0 எடுத்தீங்கன்னா இருங்க 0 கிடச்சிடும். அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா -2x² - 2y² - s + y = 0 கிடைக்கும். x² முன்னாடி மைனஸ் இருக்கலாம், மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின், obtain the Cartesian form of the locus of z x + iy each of the following case. ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு எழுத அந்த லோக்கஸுக்கு பேர் தான் கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த லோக்கஸ். ஸோ மாற்றணும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் ஆஃப் i(z) the whole square = 3ன்னு தெரியுங்களா. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டையும் ஃபைன் பண்ணிடுங்க. z x + iy தெரியும், i(z) தெரியும். அப்போ i இன்னரில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா y² வேல்யூ -y + xi கிடைக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு ரியல் பார்ட் மட்டும் வரும். ரியல் பார்ட் அப்படின்னா என்ன மீனிங்க, i இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா -y. ஸோ -yங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் i(z). நம்மளுக்கு கொஸ்டினில் ஹோல் ஸ்கொயர் போட்டிருங்களா. அப்போ ரியல் ஆஃப் z the whole square உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -y the whole squareங்கிறது y² கிடைச்சிடும். ஸோ அப்போ நம்ம LHS ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ LHSனுடைய ஆன்சர் நம்மளுக்கு போய் கொஸ்டினை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y² = 3ன்னு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் z கிடைச்சிடும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன், இமேஜ் ஆஃப் 1 - i × z + 1 = 0 z² x + iy ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டைமை ஃபைன் பண்ணிடலாம். 1 - i × z + 1 = 1 - i × x + iy + 1. ஃபஸ்ட் எடுத்து 2y மல்டிபிள் பண்ணிடுங்க, செகண்ட் எடுத்து மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா i² வேல்யூ -1 கிடைக்கும். ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா i இல்லாத டைம்லாம் செப்பரேட் ஆகும், i இருக்கிற டைம் செப்பரேட் ஆகும், இந்த மாதிரி கிடைச்சிடும். இப்போ நம்மளுக்கு இமேஜ் பார்ட் ஆஃப் z = 0 இருக்கலாம். அப்போ இமேஜ்னு என்னதுங்க, i-னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அப்போ y - x = 0 -1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா x - y = 0. இதுதான் உங்களுக்கு தேவையான கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் z. ஸோ இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன், மாடுலஸ் ஆஃப் z + i = z - 1 z x + iy ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஸோ அப்போ எக்ஸுங்கிறது ரியல் பார்ட்டு, இதில் ஒய்யை காமனாக எடுத்துகிட்டா y + 1. ஸோ இதில் x - 1ங்கிறது ரியல் பார்ட்டு ப்ளஸ் yi. ஸோ மாடுலஸ் ஆஃப் x + iy ஃபார்முலா √(x² + y²) தட் இஸ் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா x² + y + 1 the whole square the same x - 1 the whole square and y². ஸோ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா போத் சைட் ஸ்கொயரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ரூட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரூட்டை ரிமூவ் பண்ணி ரைட் பண்ணிடுங்க. இப்போ a + b the whole square a - b the whole square எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே சைடு மூவ் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2x + 2y = 0ன்னு கிடைக்கும். 2 டேபிள் காமனாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x + y = 0.
Next fourth subdivision z bar equal to z inverse. Z bar நம்மளுக்கு தெரியும் 1 by z னு தெரியுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா z bar equal to 1 by z னா z bar equal to 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எழுதிக்கலாம் பாருங்கள். நம்மளுக்கு கொஸ்டின் இருக்குது z equal to z inverse. z inverse நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம் 1 by z ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா z bar equal to 1. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் z bar. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னா x square plus y square equal to 1. இதுதான் உங்களுக்கு தேவையான கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த லோக்கஸ். So அடுத்து fourth question. So that the following equation represent a circle. இந்த equation circle represent பண்ணுனா find center and radius. நம்ம தான் படித்தோம் modulus of z minus z not equal to r. இந்த டைப்பில் ரைட் பண்ணணும். இந்த டைப்பில் ரைட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா z நாட்ங்கிறது சென்டரு, ஆறுங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்கும் ரேடியஸாக இருக்கும். இங்கே மைனஸ் இருக்கும், அது கேப்லாக பார்த்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இந்த 2z ஃபஸ்ட் டைம் அப்படியே இருக்குது. இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ரெண்டுலேயும் மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்குன்னா மைனஸ் ஆஃப் 2 + iன்னு கிடைக்கும். மைனஸ் ஆஃப் -2 + iன்னு கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் மைனஸ்ன்னு இருக்கும், கொஸ்டின் தப்பாக இருக்குது. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் மைனஸ்ன்னு வரும். z - 2 - i = 3. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு z -2 - i = 3 அப்படின்னா இதில் 2 டைம்லேருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் 2 + i = 3ன்னு கிடைக்கும். இது z - z not equal to rங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ z not equal to 2 + i, r = 3. நம்மளுக்கு z நாட்னா சென்டர்னு தெரியுங்களா. அப்போ சென்டர் 2 + i, ரேடியஸ் 3ன்னு கிடச்சிரும். சரிங்களா, கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டின் மெட்டீரியல் மைனஸ் மாற்றிக்கணும். மெட்டீரியல் மைனஸ் மாற்றினா உங்களுக்கு புக் ஆன்சர் வரும். சப்போஸ் மாற்றி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வேறு ஆன்சர் கிடைக்கும், அதுவும் கரெக்டு தான். கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுங்க. ஸோ அடுத்து செகண்ட் ஒன், மாடுலஸ் ஆஃப் 2z + 2 - i = 2. அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா 2 டேபிள் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது எல்லா இதுலேயுமே. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிடலாம் போட்டலாம், அப்படியே போட்டலாம். 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னா மாடுலஸ் ஆஃப் z + 1 - 2i = 1. ஏன்னா நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட் z தான் வேணும், 2z 3zலாம் வரக்கூடாது. z - z நாட்னா அப்போ இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணி தான் போடுற மாதிரி வருங்க. சப்போஸ் இங்கே காமன் டேபிள் இருந்தால் டிவைட் பண்ணிட்டோம். இங்கே வேறு ஏதாவது 5ஓ 3ஓ இருந்ததுன்னா இந்த இடத்துல 5/2ன்னு வரும். சப்போஸ் இங்கே 5ன்னு இருந்ததுன்னா இங்கே என்ன வரணும் 5/2ன்னு வச்சு தான் போடணுங்க. ஸோ நம்மளுக்கு அப்போ தான் z - z நாட்ங்கிற ஃபார்மேட்டு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே 2 டேபிள் இருக்குன்னா டிவைட் பண்ணிடுங்க. இந்த z கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணிடுங்க. z + 1 - 2i = 0. இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் மைனஸை காமனாக எடுத்துக்கலாம். மைனஸை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா -1 + 2iன்னு கிடைக்கும். -1 + 2i = 1. இது z - z நாட்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ z நாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா -1 + 2iங்கிறது சென்டரு அண்டு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இருக்கும். இதே மாதிரி தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு z முன்னாடி 3 இருக்கிறனால 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3z -6னா -2. அடுத்து என்ன வருங்க -4i. வேணால் இடத்துல எழுதிங்க, ஒரு ஸ்டெப் எழுதி கூட போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z -2 + 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4i = உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8/3ன்னு கிடச்சிரும். 8/3ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த 2 டேம்லேருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -2 - 4i = 8/3ன்னு கிடைக்கும். இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த ரெப்ரசன்ட் சர்க்கிள். அப்போ z ஆனுங்கிறது என்ன கிடைக்குங்க 2 - 4i கிடைக்கும். தட் இஸ் சென்டர். ரேடியஸ் ஆறுங்கிறது 8/3ன்னு கிடச்சிரும். ஸோ அடுத்தது ஃபிஃப்த் ஒன், அப்டைன் த கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த லோக்கஸ் z = x + i each of the following cases. Modulus of z - 4 = 6. z = x + i ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். தட் இஸ் x - 4ங்கிறது ரியல் பார்ட்டு, yங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணுங்க. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் x + iனா √(x² + y² கான்செப்ட் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ தான் ரூட்டு கேன்சல் ஆகும். அப்போ 16 ஸ்கொயர் பண்ணால் 256. இங்கே a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிடணும். எல்லாமே ஒரே சைடு அரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அதான் தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அடுத்தது இதில் செகண்ட் சப்டிவிஷன், மாடுலஸ் ஆஃப் z - 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z - 1 த ஹோல் ஸ்கொயர் = 16. ஸோ நம்மளுக்கு z = x + iy தெரியும், ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. x + iy - 4 த ஹோல் ஸ்கொயர்டு. அதே மாதிரி x + iy -1 = 16 கிடச்சிருது. இந்த சேம் இதில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் இமேஜ் பார்ட் செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. மாடுலஸ்னால் ரூட்டு கிடைக்கும், இந்த ஸ்கொயர் அப்படி எழுதிக்க. அதே மாதிரி மாடுலஸ்னால் √2 ஸ்கொயர், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா மீதி இந்த டைம் கிடச்சிரும்.
இந்த டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இதுவும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னு இந்த மைனஸ் அப்படியே இன்னரில் கொண்டு போயிருங்க. இன்னரில் கொண்டு போனதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 6x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் கான்செப்ட் பார்ப்போம். 2.6 exercise over. Next பார்த்தீங்கன்னா polar and Euler form of a complex number. Polar and Euler form of a complex number. Very very important topic. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கு பாருங்கள் இந்த தியரி பார்ட்டில். when performing addition and subtraction of complex number we use rectangular form. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிக்கணும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் போட்டோம். x plus iy னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ரியல் பார்ட் கூட ஆட் பண்ணியிருப்போம் அண்ட் இமேஜினரி பார்ட் கூட ஆட் பண்ணி போட்டிருப்போம். அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். கரெக்டுங்களா? when performing multiplication and finding power of roots இது ரெண்டையும் ஃபைண்ட் பண்ண நம்ம என்ன பண்ணிக்கணும் இன்னொரு ஃபார்மேட் தேவைப்படுது. அந்த ஃபார்மேட்டுக்கு பேர் போலார் ஃபார்ம். பிகாஸ் எய்தர் கொடுத்துருக்கு பாருங்கள். because is easier to compute polar form than it is in the rectangular form. ஒரு rectangular formலேருந்து போலார் ஃபார்மை மாற்றுறதுக்கு என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு தெரியுங்க 2 டைமென்ஷனில் பார்த்துருப்போம். இது வந்து எக்ஸுங்கிறது ரியல் ஆக்சிஸு, ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் இமேஜ் ஆக்சிஸா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் தட் இஸ் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா சம் வெக்டாரோட வரும். ஸோ ரியலில் நகர்ந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் டிஸ்டன்ஸ். கரெக்டுங்களா? இது எக்ஸில் வந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆகும். தட் இஸ் எக்ஸினுடைய வேல்யூ. இது ஒயில் வந்த பாயிண்ட் ஒய்ன்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு பாயிண்ட் என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதனுடைய லென்த்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது மேக்னியூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லென்த்து கிடச்சிடும். கரெக்டுங்களா? இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஏ கோஆர்டினேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ்லேருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏங்கிளை மேக் பண்ணும். அந்த ஏங்கிளுக்கு பேர் தீட்டா. இந்த லைனுடைய லென்த்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு தட் இஸ் மாடுலஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்களா. அது ஆர்னு டினோட் பண்ணியிருக்கு ரேடியஸ். ஸோ இந்த ஆர் கமா தீட்டா தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா போலார் கோஆர்டினேட்ஸாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் எக்ஸ் கமா ஒய் தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணணும் இஜட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதில் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸாக இருந்த மாதிரி இங்கே ஆர் கமா தீட்டாங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா போலார் கோஆர்டினேட்ஸாக இருக்கும். ஸோ அப்போ அந்த போலார் கோஆர்டினேட்ஸ்லேருந்து நம்மளுக்கு தெரியும் இஜட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு தெரியுங்களா. ஸோ இந்த ஆரையும் இஜட் தீட்டா எக்ஸ் கமா ஒய்க்கு எப்படி மாற்றி பார்க்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பிங்கிற பாயிண்ட்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணால் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மேக் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் வரையில் உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா பர்பண்டிகுலர் ரைட் ட்ராப் பண்ணோம்னா இதில் நகர்ந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் ஒய்ங்களா. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இதில் தீட்டா வேணும். கரெக்டுங்களா? ஸோ பித்தாகரஸ் தியரம் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ், காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ். ஸோ அப்போ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா இதுக்கு மாடுலஸ் எடுத்துன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆர்னு டினோட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ் அப்படின்னா ஒய் பை ஆர். காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். அதுலேருந்து எக்ஸ் மட்டும் வேணுன்னா ஆர் காஸ் தீட்டா அண்டு ஆர் சைன் தீட்டா இந்த இடத்துல போட்டிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா அண்டு ஆர் சைன் தீட்டா இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் மாற்றுறதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. அப்போ ஆருங்கிறது என்ன வரும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்க ஃபார்ம் என்னங்க tan தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஒய் இன்ட்டு தட் இஸ் ஒய் பை tan theta equal to y by y equal to r sin theta by x equal to r cos theta ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா tan thetaன்னு கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan inverse y by x. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எனி நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to x plus iy தெரியும். இதில் z-க்கு வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சிடும் x equal to r cos thetaவும் y equal to r sin thetaவும் போட்டிங்கன்னா அப்போ i r sin theta. இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இஜட்டுங்கிறது படி நம்ம எக்ஸ் காமா ஒய்ங்கிறது ஜாமெட்ரிக்கல் ஃபார்மில் வரும். அப்போ ஆர் காமா தீட்டாங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா போலார் ஃபார்மாக வரும். ஸோ ஜாமெட்ரிக்கல் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய ஃபார்மேட் இஜட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா போலார் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இஜட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா.
ஃபார் கன்வீனியன்ஸ் நம்ம கன்வீனியன்ஸுக்காக இதை லென்த்தியாக எழுதுறதுக்காக ஷார்ட்டை எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் இன்ட்டு சிஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சம்பளம் அப்படி தான் போடுவாங்க, ஆர் இன்ட்டு சிஸ் தீட்டா. தட் இஸ் ரியல் பார்ட்டுடைய ஃபஸ்ட் லெட்டர் காசு சிஇ, இமேஜினரி பார்ட் ஐஇ, இமேஜினரி பார்ட் ஃபஸ்ட் லெட்டர் எஸ்னால சிஸ் தீட்டான்னு ஷார்ட்டை டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் ஆர் இஸ் கால்ட் அப்சல்யூட் ஆர் மாடுலஸ். நம்மளுக்கு தெரியும் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துடணும். இசட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா ஒரு ஃபார்மேட் கொஸ்டினில் கொடுத்துருக்குன்னா ஆர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன வரும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. தீட்டா கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸு மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஏன்னா அக்யூட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு குவார்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் தேர்டு ஃபோர்த்துக்குலாம் உங்களுக்கு என்ன பண்ணால் போடுறதுக்காக அந்த மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதில் ஆறுங்கிறது மாடுலஸ் ஆர் அப்சல்யூட். தீட்டாங்கிறது த ஆங்கிள் தீட்டா இஸ் கால்ட் ஆர்குமெண்ட் ஆர் ஆம்ப்ளிடியூட். ஸோ அப்போ ஒரு கொஸ்டினில் கேட்பாங்க 1 மார்க்கில் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னாலும் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இசட் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தீட்டா தான். தட் இஸ் தீட்டா இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு 0. அப்போ ஜீரோங்கிறது ஃபார்மேட் என்னது, 0 ப்ளஸ் ஐ ஜீரோவா. அப்போ தீட்டா கண்டுபிடிக்கனா டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0/0ங்கிற ஃபார்மேட்டில் வரும். 0/0ங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மு, அது உங்களுக்கு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது 1 மார்க் வரும். z equal to 0 the argument of theta is undefined. உங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ எப்போ டிஃபைன் பண்ண முடியும்னா z not equal to 0ங்கிறப்ப தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். ஸோ பாருங்கள் சம் எக்ஸாம்பிள் z equal x plus iy அப்படின்னா போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன வருங்க ஆர் கமா தீட்டாவா. அதை காஞ்சுகேட் போடையில் z பார் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஐஒய்ங்களா. அப்போ ஆர் கமா மைனஸ் தீட்டா. ஸோ கேப்லாக பார்த்துங்க ஆர் கமா மைனஸ் தீட்டாங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏங்கிள் கண்டுபிடிக்கணும் தான் டேன் தீட்டா ஈக்குவல் ஒய் பை எக்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு பாருங்கள் ஏங்கிள் எப்படி வருதுன்ட்டு ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு தெரியுங்களா. ரியல் ஆஃப் இஜெட்டு அண்ட் இமேஜ் ஆஃப் இஜெட்டு நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எடுக்கிறோம். z ஈக்குவல் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தான் அது ரெட் கலர் இருக்குது. ஸோ இது ஆக்சிஸ் பாசிட்டிவ் எக்ஸைஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டான் இருக்குது. அண்ட் இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் தட் இஸ் π/2 தட் இஸ் π/3 இருக்குதுன்னா மறுபடியும் அது எகைன் ஒரு ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் அதே பிளேஸ் ரீச் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 2π. இது எத்தனை டிகிரி மூவ் பண்ணிடுங்க, 2π டிகிரி மூவ் பண்ணியிருக்கிறா. அப்போ 2π ப்ளஸ் π/3 2π ப்ளஸ் 4π 1π/3 2π/3 3π/3 தட் இஸ் 2nπ. எத்தனை ரவுண்ட் அடிக்கணுமோ அத்தனை டைம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல தியரி பாயிண்டில் கொடுத்துருக்கு. த ரியல் நம்பர் தீட்டா ரெப்ரசன்ட் த ஆங்கிள் மெஷர் இன் த ரேடியன்ஸ். த இஜெட் makes with the positive real axis when intercept the radius vector. அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் வெக்டாரை டிஃபைன் பண்ணியிருக்கலாம். the theta has infinitely theta பார்த்தீங்கன்னா infinitely many possible values. that is பார்த்தீங்கன்னா ஒரு 2π டிகிரி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா infinitely many. that is இங்கே ஒரு தீட்டாங்களா π/3. அப்போ 2π ப்ளஸ் π/3 அதே சேம் ஆன்சர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த இடத்துல 90 டிகிரி இருந்ததுன்னா 1π/2 இது 3π/2 5π/2. அப்போ 1 5 9 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும், நிறைய வேல்யூ கிடைக்கும். ரொட்டேட் பண்ண ஒவ்வொரு உங்களுக்கு ரொட்டேஷன்லையும் உங்களுக்கு ஆங்கிள் என்ன ஆகிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். பட் எல்லாமே சேம் வேல்யூ தான். அதான் கொடுத்துருக்கு இன்ஃபினிட்லி மெனி வேல்யூஸ் இன்க்ளூடிங் நெகட்டிவ் ஆங்கிளும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். கரெக்டுங்களா. தட் இஸ் இன்டகரல் மல்டிபிள் ஆஃப் 2π. ஒரு 2π டிகிரி ரொட்டேட் பண்ணியில் உங்களுக்கு கிடைக்கிது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் தி ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா த ஈக்குவேஷன் டிட்டர்மைன் த ஆங்கிள் tan theta equal to y by x. அண்ட் இஜட் இஸ் கால்டு என்ன, தீட்டா இஸ் கால்டு என்னன்னு தெரியுங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட். கரெக்டுங்களா. தீட்டா இஸ் கால்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட். த செட் ஆஃப் சச் அப்டைனிங் த மல்டிபிள் 2π/θ டினோட்டட் பை ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட். அப்போ ஒவ்வொரு 2π கூடயும் உங்களுக்கு ஆட் பண்ணுறது உங்களுக்கு என்ன வரும்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட். The unique value of theta satisfied is a very important 1 mark point. minus π less than theta less than or equal to plus π ஒரு 180 டிகிரிக்குள்ளே வரும். கரெக்டுங்களா. இங்கேருந்து ஒரு 180 டிகிரிக்குள்ளே தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 குவார்டர்லேயே உங்களுக்கு என்ன முடிச்சிடுங்க, ப்ளஸ் மைனஸ் வேல்யூ வச்சு ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம். மீதியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் ஏ வச்சு போடுறது ஆர்கிஜெட். ஸோ ரெண்டு கேப்டலாக பார்த்துக்கிங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த கேபிட்டல் ஏ ஆர்கிஜெட் அண்ட் ஸ்மால் ஏ ஆர்கிஜெட் ரெண்டு இருக்குது. இந்த கேபிட்டல் ஏ இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிஸ்டிங் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ஜென்ரல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூக்கும் ஜென்ரல் வேல்யூக்குள்ள டிஃப்ரெண்ட்டை தான் அந்த கேபிட்டல் ஏ டினோட் பண்ணுது. கேபிட்டல் ஏங்கிறது பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூங்கிறது இதுக்குள்ளே மட்டும் வரும். -180லேருந்து +180 டிகிரிக்குள்ளே மட்டும் நம்ம பார்க்குறது உங்களுக்கு என்ன வரும்னா பிரின்சிபல் வேல்யூ. கேபிட்டலுங்கிறது 2π ரேடியனுக்கு ரொட்டேட் பண்ணுற முடியாது. தட் இஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளுக்குள்ளே மட்டும் பார்த்தோம்னா அது பார்த்தீங்கன்னா
பிரின்சிபல் டொமைன் வரும். பிரின்சிபல் வேல்யூ அது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ வச்சு சொல்லுவாங்க. கேபிட்டல் ஆர்கிஜெட்டுங்கிறது பிரின்சிபல் வேல்யூ வச்சுட்டு தட் இஸ் 1 ரவுண்டுக்குள்ளே வரும். ஸோ செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு 2πனுடைய மல்டிபிள்ஸாக நம்ம ரொட்டேட் பண்ணியில் வரக்கூடியது ஸ்மால் ஆர்கிஜெட். ஸோ அதான் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் வேல்யூ இஸ் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் தீட்டா. தட் இஸ் பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ -π லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பை ஏ. இது பிரின்சிபல் வேல்யூ டினோட்டட் பை ஆர்கிஜெட். தட் இஸ் -π லெஸ் தென் ஆர்கிஜெட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பை -π லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ப்ளஸ் தீட்டான்னு வந்துடுங்க. ஸோ இதே பிரின்சிபல் வேல்யூலேருந்து ஜென்ரல் வேல்யூ சொல்லணும் அப்படின்னா ஸ்மால் ஆர்கிஜெட் ஈக்குவல் கேபிட்டல் ஆர்கிஜெட். பிரின்சிபல் வேல்யூ கூட 2nπ ஆட் பண்ணணும். n பிலாங்ஸ் டு இஜெட். தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 2π ரொட்டேட் பண்ணலாம், 2 டைம் ரொட்டேட் பண்ணலாம், 3 டைம். தட் இஸ் nங்கிறது பிலாங்ஸ் டு இஜெட்னா n1 பார்த்தீங்கன்னா 2π, 2 போட்டிங்கன்னா 4π, 6π இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வச்சு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதையும் பார்த்துக்குங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. நம்ம லாகரிதமிக் ஞாபகம் வச்சோன்னா இது அப்படியே எழுதிக்கலாம். லாக் ஏபி ஈக்குவல் லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு படித்தோமா அதே கான்செப்ட் தான் இங்கே வருங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் z2. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது, பின்னாடி பார்ப்போம். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பை z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் z2. இது லாக் m பவர் என்ன அந்த பவரில் இருக்கிற எண்ணை முன்னாடி கொண்டு வருவோம். அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் z பவர் என்ன n இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தீட்டா ஆறுங்கிறது தெரியும். நம்மளுக்கு x ப்ளஸ் ஐஒய்ங்கிறது ஒரு கொஸ்டினாக இருந்ததுன்னா இது ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸும் ப்ளஸ்ஸும் ஒய்யும் ப்ளஸ்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. சப்போஸ் எக்ஸும் மைனஸாக இருந்து ஒய் ப்ளஸ்ஸாக இருந்தால் செகண்ட் குவாட்ரண்ட்டு. போத்துமே மைனஸாக வந்ததுன்னா தேர்டு குவாட்ரண்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்ததுன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஸோ அப்போ ஒவ்வொரு குவாட்ரண்ட் வரல தீட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கு. தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வரது பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபா கண்டுபிடிக்க ஃபார்முலா tan இன்வர்ஸ் y பை எக்ஸ். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா இங்கேருந்து பாசிட்டிவ் ரேடியஸ்லேருந்து வரது தான் உங்களுக்கு தீட்டாவாக இருக்கும். அப்போ எக்ஸு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இதுதான் நம்மளுக்கு தேவையான தீட்டா. ஸோ அது கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் ஆல்ஃபா. இது ஃபுல்லாக 180 டிகிரி. நம்மளுக்கு இது ஆல்ஃபான்னு தெரியும். சப்ரேட் பண்ணிங்கன்னா 180 மைனஸ் ஆல்ஃபா. தேர்டு குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் 180 அல்லது -π ப்ளஸ் ஆல்ஃபா. -π ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் ஆல்ஃபா மைனஸ் π. ஃபோர்த்து குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா. வேணால் நீங்கள் கிராஃப் சீட்டு இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆல்ஃபாங்கிறது என்னதுங்க tan இன்வர்ஸ் y பை எக்ஸ். செகண்ட் குவாட்ரண்ட் வேணால் இங்கே பாருங்கள் இது 0 டிகிரி இது 180 டிகிரி ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்னா π மைனஸ் ஆல்ஃபா. π மைனஸ் ஆல்ஃபா. தேர்டு குவாட்ரண்ட் இதுக்கு ஆப்போசிட் அப்படியே -π ப்ளஸ் ஆல்ஃபா. ஃபோர்த்து குவாட்ரண்ட் இதுக்கு ஆப்போசிட் அப்படியே மைனஸ் ஆல்ஃபா. அப்போ இது ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா. π மைனஸ் ஆல்ஃபா -π ப்ளஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா மைனஸ் π இப்படியெல்லாம் போட்டுக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் π இது வச்சு போடணும். இதில் ஆல்ஃபாங்கிறது tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸ். சப்போஸ் அந்த ஸ்மால் ஆர்கிஜெட்டுக்கும் கேபிட்டல் ஆர்கிஜெட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கும். இது 1 யூனிட்டு -1 யூனிட் i மைனஸ் i. கரெக்டுங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மட்டும் சொன்னால் என்ன பண்ணேன் கேபிட்டல் ஆர்க் வச்சு போடுறது, கேபிட்டல் ஏ வச்சு போடுறது கேபிட்டல் ஆர்கிஜெட். தட் இஸ் பிரின்சிபல் டொமைன். பிரின்சிபல் டொமைனுங்கிறது கேபிட்டல் ஆர்கிஜெட். ஒரே ஒரு சர்க்கிள் வரும். ஸ்மால் ஆர்கிஜெட்ங்கிறது மெனி. தட் இஸ் இன்ஃபைனைட் டைம்ஸ் ஒன்று என்ன பண்ணால் ரொட்டேட் பண்ணால் கிடைக்கக்கூடியது. ஸோ நம்மளுக்கு பாருங்கள் tan எத்தனை டிகிரிங்க 1 0. நம்ம tan தானே ஆங்கிள். அப்போ டேனில் பார்த்தா தெரியும். tan எத்தனை டிகிரி 1 tan 45 டிகிரியா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சரி இது பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்கு. 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 + i0ன்னு கிடைக்கும். x + iy ஃபார்மேட்டில் இருக்குது. tan கண்டுபிடிக்க ஃபார்முலா tan இன்வர்ஸ் y பை எக்ஸா. அப்போ 0/1 = 0. tan எத்தனை டிகிரி 0 டிகிரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்டுங்கிறது 0. ஸோ பார்த்தீங்கன்னா 2nπ. n-க்கு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1π 2π 3π. தட் இஸ் பார்த்துங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்குமா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது 0வா மாடி பார்த்தா இங்கே போனால் 0 0 0ன்னு வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2nπன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா π/2 இது எப்படி எழுதிக்கலாம்? 0 + i எழுதிக்கலாமா? அப்போ tan இன்வர்ஸ் y பை எக்ஸ் 1/0ன்னு கிடைக்கும். y பை அதில் 1 x/0. அப்போ இன்ஃபினிட்டி. tan எத்தனை இன்ஃபினிட்டி 90 டிகிரின்ட்டு வரும். ஸோ அப்போ செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா π/2. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2nπ + π/2ன்னு கிடைக்கும். அதேமாதிரி tan எத்தனை டிகிரி உங்களுக்கு -1 + 0ங்களா? y பை எக்ஸ் 0/-1 என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்போ tan எத்தனை டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே 180 டிகிரி கிடைக்குதுங்களா? tan 180 வரும். அப்போ 2nπ + πன்னு கிடைக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பை மைனஸ் ஐங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா 0 மைனஸ் ஐயா சாரி 0 மைனஸ் ஐ அப்போ மைனஸ் 1/0 ஈக்குவல் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்போ மைனஸ் பை பை 2 மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸில் போகணும் அப்போ மைனஸ் பை பை 2 அப்போ 2n பை மைனஸ் பை பை 2ன்னு கிடச்சிருங்க. ஸோ இன்னொரு ஃபார்மேட் இருக்குது யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா நம்ம என்ன சொல்லணும்னா இ பவர் ஐ தீட்டான்னு சொல்லிக்கலாம் எக்ஸ்போனன்ஷியல் பவர் எழுதுறதுக்கு பேர் யூலர்ஸ் ஃபார்மு. ஸோ பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னு தெரியுங்க சிஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று எப்படி எழுதிக்கலாம்னா இ பவர் ஐ தீட்டா இது வந்து யூலர்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கு இது வந்து போலார் ஃபார்மில் எழுதியிருக்கு போலாருடைய ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி சம்ம பார்ப்போம். Exercise 2.7 first question write the polar form of the following complex number. polar formனா r, theta எழுதணும். r கண்டுபிடிக்க ஃபார்ம் என்னங்க root of x square plus y square that is polar formனா இதுதான். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா r into cos theta plus i sin theta அல்லது sis theta நோட போட்டுக்கலாம். r into sis theta எழுதிக்கலாம் or r into e power i theta எல்லாமே கரெக்டு தான். ஸோ அப்போ x plus iy ஹியர் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு ஒய் அப்போ √2√3ங்கிறது ஒய் மாடுலஸ்னால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆர் கண்டுபிடிக்க ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2√3 ஸ்கொயர்னா 4 3 12 கிடைக்கும் 16 ரூட் எடுத்தால் 4 தீட்டா கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ தீட்டாங்கிறது 4 குவாட்ரண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வந்துன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வரும். இதே ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா செகண்ட் குவாட்ரண்ட் இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்டு குவாட்ரண்ட்டாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை ஆல் மைனஸ் பை ப்ளஸ் ஆல் இப்படியா போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற ஃபார்மேட்லேருந்து ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது போத்துமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது எக்ஸும் ப்ளஸ் தான் இருக்குது ஒய்யும் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ்ங்கிறது எந்த குவாட்ரண்ட்டுங்க ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ அப்போ தீட்டா லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வேணால் இப்படி எழுதிக்கலாம் தீட்டா ஆஃப் ப்ளஸ் கமா ப்ளஸ் தீட்டா ஆஃப் ப்ளஸ் கமா ப்ளஸ் lies in first quadrant. Therefore theta equal to alpha ஃபார்முலா தெரியுங்களா. இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் tan alpha equal to என்ன ஃபார்முலா y by x ஏன்னா ஆல்ஃபா equal to tan inverse y by x அப்படி எழுதிக்கலாம் ஆல்ஃபா equal to tan inverse modulus of y by x. ஒயினுடைய வேல்யூ 2√3 இது 2√3 கிடைக்கும். tan எத்தனை டிகிரிங்க √3 வரும் tan π/3 வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு √3 கிடச்சிரும். ஸோ அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு π/3. இப்போ கொஸ்டினில் போய் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் ஆருக்கு பதில் 4 தீட்டாக்கு பதில் π/3. இது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு நம்மளுக்கு ஜென்ரலாக சொல்லணும். ஜென்ரலாக சொல்ல என்ன பண்ணால் 2k π ஆட் பண்ணணும் 2n πனா இங்கே n belongs to z 2k பைன்னு போட்டிங்கன்னா k belongs to z 2n பைனோட போட்டுக்கலாம் 2n π ப்ளஸ் π/3 போட்டுட்டு கம்மா n belongs to z எப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது நம்மளுக்கு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் உங்களுக்கு போலார் ஃபார்மு. இதில் எக்ஸுங்கிறது 3 ஒய்ங்கிறது -√3 எக்ஸுக்கு வேலை 3 ஒய்க்கு வேலை -√3 போட்டிங்கன்னா 12 கிடைக்கும் ரூட் எடுத்திங்கன்னா 2√3 கிடைக்கும். அடுத்து tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by x அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் y by x ஒய்னுடைய வேல்யூ என்ன இருக்குங்க -√3/3 கிடைக்கும். மாடுலஸ் அடிக்கல மைனஸ் கேன்சல் ஆகிரும் உங்களுக்கு √3/3 கிடைக்கும். இந்த 3 என்ன பண்ணிக்கலாங்க √3 × √3 எழுதிக்கலாமா டினாமினேட்டர் கூடிய 3 கேன்சல் பண்ணால் 1/√3 அப்போ tan எத்தனை டிகிரி 1/√3னா π/6 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்க்கு எந்த குவாட்ரண்ட் வருங்க ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா உங்களுக்கு என்ன மீனிங் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஸோ அப்போ ஆல்ஃபா π/6ன்னு தெரியனால தீட்டாவில் என்ன போட்டுக்கலாம் -π/6. அப்போ இந்த இடத்துல காஸ் தீட்டாக்கு வரல -π/6 சைன் இந்த தீட்டாக்கு வரல -π/6ன்னு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இது பிரின்சிபல் சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷன் என்ன பண்ணிக்கலாம் +2k π ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக மாறிடும். அடுத்து தேர்டு ஒன்று இங்கே எக்ஸுங்கிற இடத்துல -2 இருக்குது ஒய்க்கு பதிலே -2 இருக்குது. அப்போ மாடுலஸ் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 2√2 கிடைக்கும். tan இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் y by xனா இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். tan எத்தனை டிகிரி 1 45 டிகிரியா அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் π/4 கிடைக்கும். போத்துமே மைனஸ் இருக்குது. அப்போ தேர்டு குவாட்ரண்ட்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியுங்களா ஆல்ஃபா மைனஸ் பை ஆல்ஃபாங்கிற இடத்துல π/4 யூஸ் பண்ணிடுங்க ஆல்ஃபா மைனஸ் பை ஆர் -π ப்ளஸ் ஆல்ஃபாக்கில் π/4 எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா -3/4 கிடச்சிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீட்டாக்குள்ள -3/4 இங்கேயும் தீட்டாக்குள்ள -3/4 ஆர்க்குள்ள என்ன போட்டுக்கலாம் 2√2ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா
போலார் ஃபார்மில் இருக்குது. பட் ஆனால் நியூமரேட்டர் போலார் ஃபார்மில் இல்லை. ஸோ அப்போ நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு போலார் ஃபார்மில் மாற்றிக்கலாம். I -1 கேப்பில் எழுதணும். ஃபஸ்ட் எப்பவுமே ரியல் பார்ட்டு தான் ரைட் பண்ணணும், செகண்ட் தான் இமேஜினரி பார்ட். அப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம், -1 + I மாற்றிக்கலாம். -1 + I மாற்றிட்டு மாடுலஸ் x² + y²ங்களா. அப்போ x + iyங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸுக்கு பதில் -1, ஒய்க்கு பதில் +1 போட்டிங்கன்னா உங்களுக்கு x² + y² கிடச்சிரும். ஸோ அப்போ ரூட் எடுத்திங்கன்னா r = √2ன்னு வரும். tan α = மாடுலஸ் ஆஃப் y/x. மாடுலஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு தெரியும். அப்போ yயும் 1 xம் 1. tan எத்தனைனா 5/4 45 டிகிரி. ஸோ மைனஸ் கமா ப்ளஸ்ங்கிறது எந்த கோடாட்டுங்க, செகண்ட் கோடாட்டில் வரும். செகண்ட் கோடாட் என்ன வரும்னா π - α. அப்போ போடையில் 3π/4 கிடச்சிருது. அப்போ r × cos θ + I sin θ, rக்கு வர √2 cos 3π/4 + I sin 3π/4ன்னு கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா √2 × cos 3π/4 + I sin 3π/4ன்னு கிடச்சிரும். இதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ணணும். உங்களுக்கு வேணால் இன்னும் ஷார்ட்டில் பார்த்தா உங்களுக்கு என்ன பண்ணால் e⁻I cos θ + I sin θனா e⁻I⁻ எழுதிக்கலாங்களா. அப்போ cos 3π/4 + I sin 3π/4 e⁻I3π/4ன்னு எழுதிக்கலாம். e⁻I3π/4ன்னு எழுதிக்கலாம். இந்த ரூட் அப்படியே இருக்கட்டும். பை டினாமினேட்டரில் உங்களுக்கு cos π/3 + I sin π/3 e⁻I π/3ன்னு எழுதிக்கலாம். a/m/a என்ன ஃபார்முலா, a/m-n. ஸோ இதை மேலே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 3/3π/4 - π/3ன்னு கிடைக்கும். அப்போ e⁻I × 3π/4 - π/3ன்னு கிடச்சிரும். e⁻I × 3π/4 - π/3ங்களா. இப்போ இது ஃபுல்லாக தீட்டாங்கிற மாதிரி ஞாபகிச்சுங்க. e⁻I⁻ என்ன ஃபார்முலா, cos θ + I sin θவா. அப்போ cos 3π/4 - π/3 + I sin 3π/4 - π/3. ஸோ டைரெக்டாக போட்டுக்கலாம், உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த காசு பார்த்துட்டா டினாமினேட்டரில் மேலே போயில -π/3, இதேமாதிரி இங்கே மேலே கொண்டு போய் இமேஜினரி பார்ட் கூட எழுதிடுங்க. உங்களுக்கு அது ரீசன் வேணால் முன்னாடி போட்ட மாதிரி பார்த்துக்கலாம். போலார் ஆயிலர் ஃபார்முலாவுக்கு மாற்றிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். e⁻I⁻ கிடைக்குது. இஸ் a/m/a என்ன ஃபார்முலா, a/m+, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி போட்டால் கிடச்சிரும். இப்போ எல்சிஎம் எடுத்துருங்க. 12 எல்சிஎம் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா 5π/12 + I sin π/12ன்னு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பிரின்சிபலுக்கு. இப்போ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும், +2kπ ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வரது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.